கும்பராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகணும் ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் அது நம்ம வாழ்க்கைய சோதிக்குங்க. ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குதுங்க. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த கும்பராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் நீங்க செய்யணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான கும்பராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கிறதுக்கும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகள்ல ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பண வரவு, உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு ஜெயிப்பதற்கான வழி முறையையும், நீண்ட காலமாக உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்திற்கும் நல்ல தீர்வையும், எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சிறப்பான செயல்களால அதிக வருமானம் கிடைக்கும். தொழில உற்பத்தி அதிகரிக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறும். ஆரம்பம் முதல் நல்ல லாபம் கிடைக்கும். வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு கனவுகள் இருந்தீங்கன்னா அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாகும். ஏதாவது ஒரு வேலை பாதியில நிக்குது அப்படின்னா கூட அந்த தடைகள் நீங்கி அந்த வேலை முழுசா நடைபெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பலம் பெறும் பொழுது திருமணத்திற்கான தடைகள் இதுவரைக்கும் உங்க மனசுல ரொம்ப இதா இருந்திருக்கும். பலருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழல்ல இருக்கவங்க மீண்டும் நம்பிக்கையோடு திருமணத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிடிச்ச நல்ல வரன் அமையும். நல்ல வேலையில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, குணமா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே ரொம்ப அழகா மாறுங்க. இதுவரைக்கும் உங்க மேல சில பேர் தவறான கணிப்புகளை வச்சிருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்காம நடந்து காயப்படுத்தி இருப்பாங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இதுவெல்லாம் உங்களுக்கு தலைகீழா மாறுங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்துல உயருங்க. இயல்பாகவே நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்களா இருப்பீங்க. யாருக்காவது உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்திருப்பீங்க, ஜாமீன் போட்டிருப்பீங்க. நீங்க நல்லதுக்காக செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கும். எப்பவுமே நீங்க தவறான விஷயங்களுக்கு உடன்பட மாட்டீங்க. ஆனா உங்களையும் அறியாம தப்பா விஷயங்களுக்கு நீங்க துணை போற மாதிரியான சூழல் அமையுங்க. அப்படிப்பட்ட சூழல் அமையும் பொழுது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மற்றவங்க காயப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற பொதுநல நோக்கத்தோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்காலத்துல அதுவெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எதிரிகள் மற்றும் துரோகிகளால் உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில செயல்களும் நடக்கும். நீங்களா எந்த பிரச்சனைக்கும் போகல அப்படின்னாலும் உங்களை தேடி பிரச்சனைகள் வரும். யாரோ செய்த செயலுக்கும் யாரோ பேசிய வார்த்தைகளுக்கும் நீங்க தான் முழு முதல் காரணமா இருந்தீங்க அப்படின்னு உங்க மேலேயே பழி போடுவாங்க. கொஞ்ச நாள் அந்த பழி பாவங்களை எல்லாம் நீங்க நாசுக்கா கவனிக்க வேண்டியதா இருக்கும். இப்படி எனக்கு ஒரு அவப்பேர் வந்துருச்சே, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலாம் அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுங்க. அதையே நினைச்சிட்டு குடும்பம் மற்றும் தொழில கவனக்குறைவாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரியான அவதூறுகள் கடவுளுக்குமே வந்திருக்கு. சில பேர் கடவுள்கிட்ட தன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வைப்பாங்க, ஆனா அது நடக்கல, எதிர்மறையா நடக்குது அப்படின்னா கடவுளையே திட்டுவாங்க, தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு நிலைமை தெய்வத்துக்கு இருக்கும் பொழுது சாதாரண மனுஷங்களுக்கு இது வரதெல்லாம் சகஜம் தானங்க அப்படின்னு நினைச்சு நீங்க அதை கடந்து போகணும். ஒரு நாள் நீங்க தப்பு பண்ணல அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. மேலும் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய இந்த காலம் ரொம்பவே குறுகிய காலம்ங்க. இந்த காலத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துடக்கூடாது. நல்லது கெட்டது சிந்திச்சு பார்க்காம ஏதாவது முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா அது நீதிமன்ற வழக்குகள் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அறிமுகமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் உங்களுடைய சுய ஒழுக்கம் மற்றும் நீங்க பேசக்கூடிய
வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீங்க விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு இடத்திலும் வீணான வாக்குவாதங்களையோ சொந்த கருத்துக்களையோ மற்றவர்கள் மேல திணிக்கிறத தவிர்க்கணும். இந்த ஜோதிட சூட்சங்களை சரியா புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதாரணமாகவே அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக கிடைக்காத பணபலன்கள் மீண்டும் கிடைக்கும். சினிமா துறை மற்றும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயரும். காதலிக்க கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். பிரிதர்கள் ஏற்பட்டு பேசாமலும் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. உண்மையான அன்பு மற்றும் பாசத்தை அடிப்படையாக வச்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். காதல் சம்பந்தமான விஷயங்களை குடும்பத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்காத மாதிரி நீங்க பார்த்து கொள்வது நல்லது. சில மாதங்களுக்கு பிறகு காதலர்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். அதிக மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடைவீங்க. பெண் குழந்தைகளால குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் உறவுகளால சில பிரச்சனைகள் வந்து போனாலும் நல்ல கிரகங்களின் பார்வை மற்றும் பலன்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளிச்சு வருவீங்க. புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு கரு உருவாகும். பிரசவ காலத்தில் நல்ல மனநிலையோடு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அழகான அறிவு நிறைந்த குழந்தை பிறக்கும். மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலருக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால முடிஞ்சவரை தவறான பழக்கங்களை முயற்சி செய்யாமல் இருப்பதும், அது போன்ற பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை மடைமாற்றம் செய்வதற்காக ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் செய்வது, யோகா பயிற்சி செய்வது உங்களை அந்த தவறான பழக்கங்களிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கும். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நீண்ட காலமாக இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். வீட்டிலேயே முடங்கி கிடந்தவங்க கூட எப்பவும் போல எழுந்து நடமாடுவாங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்கள் நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. அதையெல்லாம் மறந்து உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமா யோசிக்க வச்சுட்டு இருந்திருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா? கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா? என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா? எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா? அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம் சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம். நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாத்துறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்துல நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரியே இருக்கு, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தான் இன்னமுமே நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடன்ல இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது.
குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்த்தே ஆகணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசு நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இல்லாத மனநிலையை கொடுத்துட்டு இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்கள் வந்திருக்கும். சில இடங்கள்ல மற்றவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகள் அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமா மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சு உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனா நம்மளை நம்ம மாத்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்ல. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள் கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியா சொல்லாம ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்துல ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்கள்ல நல்ல விஷயங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனா இதுக்கப்புறமா நீங்க துணிந்து செய்ய போறீங்க. இதன் காரணமா உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுதுங்க. குடும்பத்துல நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்க குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீண்ட காலமாக உங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துகிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கும் சில மனிதர்கள்
எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருக்கணும். சனிக்கிழமைகள்ல சனி வழிபாடு செய்யறதும் பிரதோஷ நாட்கள் சிவனை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க எதையாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாம இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியா அமையுங்க. தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.